நிறைவு கருத்தை முன்வைக்க திருமிகு பாலபாரதி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். பாஜகவில் கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா தான் நான் என் கேள்விக்கு பதில் கிடைக்கும். பாஜகவில் யாராவது ஒரு தலைவர் எத்தனை ஆண்டு சிறைச்சாலையில் இருந்தாங்கன்னு வரலாற்று புத்தகத்தை எடுத்தே நீங்க, அல்லது நீங்க வரலாற்றை, இந்திய நாடு விடுதலை பெற்ற வரலாற்றை கட்டாயமா படிக்கணும். நீங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க படிக்கும்போது அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னாங்க, எனக்கு அறையில் சொன்னாங்க. கல்வியில் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த வரலாறு நீங்கள் எப்படி விட்டீங்க, மிஸ் பண்ணீங்க? தயவு செய்து நீங்கள் படிங்க. படிச்சிங்கன்னா தான் உண்மையிலேயே கஸ்தூரியாக இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாறு எங்கே துவங்கியது, எப்படி நடந்ததுங்கிறத நம்ம சொல்ல முடியும். பாஜக தனியாக நின்று அவர் அண்ணாமலை உட்பட நடைப்பயணமெல்லாம் வந்தார். அதிமுகவை விமர்சனம் பண்ணார். அம்மாவை விமர்சனம் பண்ணாரா இல்லையா? அப்போ ஒரு அம்மா அதிமுக மகளிரணி ஒரு பெண் தொலைக்காட்சியில் சொல்றாங்க, நீ யாரு எங்க அம்மாவை பேசுறதுக்குன்னாங்க. அதிமுக தலைவரை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு நீங்க அதிமுக பேசுனீங்களா இல்லையா? விட்டுருங்க, பேசுனது உங்களுக்கு மறந்து போச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை பிடிச்சி திட்டுறீங்க. எங்களுக்கு நேர்மையை பற்றி நீங்கள் பாடம் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கம்யூனிஸ்டுகளினுடைய நேர்மையை பற்றி மக்கள் அறிவார்கள். தேர்தலில் நீங்கள் கொடுத்த அந்த நிதியை வங்கி மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு முறையாக கணக்கு அனுப்பியாச்சு. இடதுசாரி கட்சிகள் யார் அந்த நிதியை வச்சுக்கிட்டாங்க? ஆகவே ஒரு முடிந்து போன விஷயத்தை நீங்கள் அவதூறாக பிரச்சாரமாக செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. பாஜக செய்கிறது வேற, அவங்களோட சேர்ந்து இப்போ அதிமுகவும் நீங்கள் செய்கிறீங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. சாத்தான் வேதம் ஓதக்கூடாது, சாத்தான் வேதம் ஓதக்கூடாது. ஆகவே ஊழலை பற்றி நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றி அதிமுக பேசுவது எந்த அருகதையுமே இல்லை. அன்பு சகோதரர்களே, விட்டுருங்க. அரசியலில் நீங்கள் மற்றதெல்லாம் விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகளுடைய நேர்மையை பற்றி நீங்கள் பேசுவது என்பது, அவதூறு செய்வது என்பது நியாயம் அல்ல. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேளுங்க, என்ன செலவு செஞ்சுருக்கோம்னு. அவங்க தானே பேங்க்ல போட்டு திமுக கொடுத்துட்டாங்கல்ல. அதிமுகவோட அலையன்ஸ் வச்சப்ப நீங்கள் எத்தனை கோடியை கொடுத்தீங்க? யாராவது விரல் விட்டு சொல்ல முடியுமா? எங்களுக்கு அந்த தொழிற்சாலைக்கு லைசன்ஸ் வேணும், எங்களுக்கு இந்த தொழிற்சாலைக்கு லைசன்ஸ் வேணும் நாங்கள் ஏதாவது கேட்டிருப்போமா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு கல்லூரிக்கு கம்யூனிஸ்ட் நின்னாருன்னு முதலமைச்சர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? பொதுமக்களை தவிர வீடு, சட்டமன்றத்தில் எல்லாரும் கேட்டீங்கல்ல. அப்போ யார் எந்திரிச்சு பதில் சொன்னாங்க? தோழர் நன்மாறன் எந்திரிச்சு எம்எல்ஏக்களுக்கு வீடே வேண்டாம் என்று சொன்ன ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள்ங்க. கையெழுத்து இயக்கமெல்லாம் நடத்துனாங்க எம்எல்ஏக்கள். வீடு வேணும், அதுன்னா சோழிங்கநல்லூரில் நல்ல நல்ல இடம் இருக்குது, அதை வாங்கலாமா, எல்லாம் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட மாட்டோம். எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்ட ஏழை மக்களுக்குத்தான் வீடு தர வேண்டுமே தவிர எம்எல்ஏக்களுக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு சட்டமன்றத்தில் உங்க முன்னாடி தானே பேசணும். அதெல்லாம் எப்படி நீங்க மறந்துட்டீங்க? ஏன்னா பாஜகவோட சிநேகம் இல்லை, புது பார்ட்னர், அப்படிதான் இருப்பீங்க. நம்முடைய அன்பு சகோதரர் டிடிவி அவர்கள் 2017 டெல்லியில் வேற வேலையாக போயிருந்தார். டெல்லி போலீஸ் பிடிச்சி 4 நாள் விசாரணை பண்ணி 40 நாள் திகார் ஜெயிலில் வச்சாங்களே. எதுக்காக? 40 நாட்கள் சிறைச்சாலை. ஆனாலும் அவர் போன தடவை பாஜகவோட கூட்டணி வச்சு தான் பாவம் அந்த குக்கரை எடுத்துக்கிட்டு அலைஞ்சார். எவ்வளவு நிர்பந்தம், எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாங்க. இப்போ அவர் என்ன சொன்னார்? எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரானா நான் தூக்கில் தொங்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் அவர் நல்லவர், தூக்கில் தொங்குற நிலைமையே உங்களுக்கு வராது. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகிற வரலாறு என்பது நடக்காது. ஆகவே அதிமுகவை ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி என்று பிரித்து குக்கரையும் பலாப்பழத்தையும் ரெட்டலையும் முடக்கினதுல யாரு? திமுகவா? இடதுசாரி கட்சிகளா? இதெல்லாம் தெரிந்தே நீங்க உள்ள இருக்கிறீங்களே. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பாருங்க, விமானம் தாங்க ஏறினாரு.
விமானம் தான் ஏறினார். இங்கே ஒரு தம்பி சமூக வலைத்தளத்தில் போட்டார், அண்ணன் எடப்பாடிகிட்ட வாப்பா பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறது மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு வருமா ஃப்ளைட்டில். அண்ணே என்னைய விட்டுருங்கண்ணே, நம்ம தம்பி வேலுமணி இருக்கிறார் கூட்டு போங்கன்னு அவர் சொல்லிட்டாராம். இன்றைக்கு விமானத்தில் ஏறுவதே பாதுகாப்பு இல்லை. என்ன நடக்குது? விபத்து, மேகம் சூழ்ந்து விட்டது. ஆகவே விமானம், அது என்ன துணை முதலமைச்சர் போற விமானத்துக்கு மட்டும்தான் மேகம் கருப்பா இருக்காங்க. இதெல்லாம் அரசியலில் அனுமதிக்க கூடாது. பாசிசம் அது சும்மா இருக்காது. இல்ல வட மாநிலம் மட்டும் இல்ல, அந்த பாசிசம் உங்க கோட்டையான கேரளால ஜெயிக்குது. 45 வருஷம் கழிச்சு திருவனந்தபுரத்துல இடதுசாரிகளை வீழ்த்தி ஜெயிக்குதே, தமிழ்நாட்டுல மட்டும் ஜெயிக்காதுன்னு நீங்க நம்புறீங்களா? அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? அதுக்குதான் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் சொன்னாரு, எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்குதோ அங்கெல்லாம் கல்வி திட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதிமுகவை பற்றி இன்றைக்கு சகோதரி கஸ்தூரி அவர்கள் பேசினாங்க. அம்மா பாருங்க எப்படி, இப்போ பாஜகவுக்கு அஜெண்டாவே அதுதான். இந்த பக்கம் விஜய் என்ன பண்ணுறாரு, அவர் செங்கோட்டையன் சகோதரருடைய பாக்கெட்டில் அம்மா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வச்சு விட்டார். ஏன் அவங்க எம்ஜிஆர் படத்தோட அம்மா படத்தோட தெரியுறாங்க? அதிமுக காரங்க பூரா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவரு கேட்குறாரு. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ பாஜக என்ன பண்ணுது, அவங்க வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பற்றி பேசலை. அம்மா அவர்கள் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கு. அந்த அம்மா தான் தேர்தல் களத்தில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதான ஜெயலலிதா அம்மா. இப்போ கம்யூனிஸ்டுகளை பற்றி இவ்வளோ பேசினாரு நம்முடைய அன்பு சகோதரர் வைகை-செல்வன், அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. கம்யூனிஸ்டுகளை பற்றி இவ்வளவு விழாவாரியா நாங்களே கவலைப்படல, ஏன் எங்களுக்காக நீங்கள் இப்படி கவலைப்படுறீங்க? ஆகவே அவரு ஒரே ஒரு முறை அம்மா சொன்ன வார்த்தையை தூங்கும் போதான் சொல்லுவீங்களா, அவ்வளோ பயமா இருக்கு அவங்களுக்கு. ஆகவே அதிமுக என்ற கட்சியை மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸை எப்படி கரைத்தார்களோ குடித்தார்களோ அதே நிலைமை தான் இங்கேயும் வரப்போகுது. ஆகவே இந்த பொய்மான் எப்படி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய சீதையை யாராலும் சிறையெடுக்க முடியாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். ஆகவே இது பழைய ராமாயணம் அல்ல, புதிய ராமாயணம் தான். ஆகவே இந்த வெற்றியை நாம பெறுவோம். வரக்கூடிய 2026 வெற்றியை பெறுவோம். அதுக்காக அதிமுக வருத்தப்படும்லாம் யோசிக்காதீங்க, உள்ளூர சந்தோஷப்படுவாங்க. அப்பா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடா சாமி அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு பாலபாரதி.